வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குறைவான தண்ணீரில் நிறைவான மகசூல் தரும் திருத்திய நெல் சாகுபடி பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துருங்க. தண்ணீர் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திருத்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் குறைவான தண்ணீரில் அதிக மகசூல் பெற முடியும். பார்த்துருங்க. பருவம் மற்றும் ரகங்கள்னு பார்த்தா, அதாவது ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதத்தில் பயிரிடப்படும் குறுவை பருவத்திற்கு ஆடுதுறை 36, ஆடுதுறை 37, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45, ஆடுதுறை 47, கோ 47 மற்றும் மதுரை 5 ஆகிய ரகங்கள் ஏற்ற ரகங்கள் பார்த்துருங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் தொடங்கும் சம்பா பருவத்துக்கு மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி CR 1009, IR 20 மற்றும் கோ 52 ஆகியவை ஏற்ற ரகங்கள் பார்த்துருங்க. அடுத்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தொடங்கும் தாளடி பருவத்துக்கு ஆடுதுறை 39, கோ 43, BBD 5204, சம்பா மசூரி கோ 50, திருச்சி 1 ஆகியவை ஏற்ற ரகங்கள் பார்த்துருங்க. ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதைகள் நமக்கு போதுமானதாகவும் பார்த்துருங்க. அதாவது ஒரு ஏக்கர் நடவுக்கு 1 சென்ட் அளவுக்கு நாற்று மேடை அமைக்கணும் பார்த்துருங்க. நடவு வயலின் ஓரத்தில் 1 to 5 மீட்டர் அளவுள்ள 8 மேடைகள் அருகில் இருக்கும் மண்ணை எடுத்து உருவாக்கணும் பார்த்துருங்க. நன்கு மக்கிய தொழு உரத்தை வழக்கமான அளவு இடுதல் அவசியம் பார்த்துருங்க. நாற்று மேடை ஒன்றுக்கு 95 கிராம் வீதம் 8 நாற்று மேடைகளுக்கு தேவையான 760 கிராம் DAP உரத்தை நன்கு பொடி செய்து மண்ணுடன் கலந்து நாற்று மேடைகளில் நிரப்பிடணும் பார்த்துருங்க. 1 கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் கலந்து விதை நிறுத்தி கண்டிப்பாக செய்யணும் பார்த்துருங்க. இவ்விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து பின் வடிகட்டி இருட்டு அறையில் 24 மணி நேரம் வைத்து முளை கட்ட வேண்டும் பார்த்துருங்க. முளை கட்டிய விதைகளை பரவலாக மேடைகளில் விதைக்க வேண்டும் பார்த்துருங்க. பூவாளி கொண்டு நீர் தெளிக்கலாம் அல்லது சுற்றியுள்ள பள்ளங்களில் நீர் நிரப்பலாம் பார்த்துருங்க. விதைத்த 1 வாரத்திற்கு பின் நாட்டின் வளர்ச்சி குறைவாக இருந்தால் 0.5% யூரியா கரைசலை பூவாளி கொண்டு தெளிக்கணும் பார்த்துருங்க. இதன் மூலம் என்ன ஆகும்னா, நமக்கு பூவாளியை கொண்டு நீர் தெளிக்கும் போது அந்த யூரியா சத்தானது உறிஞ்சு கன்றுகள் விரைவில் வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் பார்த்துருங்க. அதாவது நடவு வயலை எப்படி தயார் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நடவுக்கு 10 நாளைக்கு முன்பு நடவு வயலில் ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் உரத்தை சீராக பரப்பி தண்ணீர் பாய்ச்சி சேற்று உழவு செய்யணும் பார்த்துருங்க. முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துருங்க. ஏன்னா அடி உரம் எப்போவுமே நம்ம வயலுக்கு கொடுக்கணும் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பருவம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வயலில் சத்துக்கள் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க. அதனால் அடி உரம் வயலுக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியம் பார்த்துருங்க. அடுத்தது பின் வயலை 2 அல்லது 3 முறை உழவு செய்து தேவையான அளவு தொழி கிடைக்குமாறு செய்யணும் பார்த்துருங்க. ஏன்னா அப்போந்தான் நாற்று நடுவுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துருங்க. அதாவது குறுகிய கால ரகங்களுக்கு 1 ஏக்கருக்கு அடி உரமாக 26 கிலோ யூரியா, 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 6 கிலோ மூரட்டா பொட்டாஷ் இடணும் பார்த்துருங்க. பின்பு 1ஆம் 2ஆம் 3ஆம் மேலுரமாக 1 ஏக்கருக்கு 26 கிலோ யூரியா மற்றும் 6 கிலோ மூரட்டா பொட்டாஷ் இட வேண்டும் பார்த்துருங்க. அடுத்து சூடோமோனஸ் புளோரன்சஸ் என்ற இயற்கை எதிர் உயிரி பூஞ்சான மருந்தினை ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன் தூவணும் பார்த்துருங்க. அதாவது நடவு முறைகள்னு பார்த்தா 10 முதல் 14 நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும் பார்த்துருங்க. நடவு செய்யும் போது வேர்கள் மேல் நோக்கி இல்லாமல் 3 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு மிகாமல் நடவு செய்யணும் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாற்றையும் நடவு செய்யும் போது ரொம்ப கவனமாக நடவு செய்யணும் பார்த்துருங்க. அடுத்தது கலை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தா, உருளும் கலை கருவினை கொண்டு நடவு செய்த 10 மற்றும் 20 மற்றும் 30 மற்றும் 40ஆம் நாளில் குறுக்கு நெருக்கமாக நெற்பயிர்களுக்கு ஊடாக பயன்படுத்தணும் பார்த்துருங்க. நீர் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தா, நடவு முதல் தண்டு உருளும் பருவம் வரை நடவு வயலில் 2.5 சென்டிமீட்டர் உயரம் நீர் கட்டி பின்னர் கட்டிய நீர் மறைந்து மண்ணின் மேற்பரப்பில் லேசான கீறல் வெடிப்புகள் தோன்றியவுடன் மறுபடியும் 2.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் கட்டணும் பார்த்துருங்க. அடுத்தது பஞ்சு கட்டும் பருவம் முதல் அறுவடைக்கு முன்பு வரை 2.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு
நீர் கட்ட வேண்டும் பார்த்துருங்க. நெல் சாகுபடியில் சாதகமான அம்சங்கள்னு பார்த்தா குறைந்த விதை அளவு, நாற்றங்கால் பராமரிப்பு செலவு, களைக்கொல்லி தேவையில்லை, 30 முதல் 40% வரை நீர் சேமிப்பு, பூச்சி நோய் தாக்குதல் குறைவு, எலித்தொல்லை குறைவு, மேலும் கூடுதல் மகசூல், அதிக வைக்கோல் மகசூலை பெறலாம் பார்த்துருங்க. திருத்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்தினால் 1 ஏக்கரில் வழக்கமான சாகுபடி முறையில் கிடைக்கும் 2.5 டன் சராசரி நெல் மகசூலை காட்டிலும் 3 முதல் 3.5 டன் வரை கூடுதல் மகசூல் பெற முடியும் பார்த்துருங்க நம்மளால். பாருங்கள், இது வயலில் எவ்வளோ அழகாக நடவு செஞ்சு கதிர் வரக்கூடிய பருவம் பார்த்துருங்க. அதாவது எப்போவுமே நம்ம நெல் நடவு செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம முறையான பராமரிப்பு தேவைப்படுதுங்க. அதுக்கு தேவையான உரங்கள் மற்றும் அதுக்கு தேவையான நீர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும் பார்த்துருங்க. அதாவது வயலில் நீர் வற்றி போனால் நம்ம நாற்றுகள் கருகக்கூடிய நிலை ஏற்படும் பார்த்துருங்க. அதனால் எப்போவுமே நம்ம விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா நீர் பற்றாக்குறை ஏற்படாதவாறு நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன பராமரிப்பு உண்டோ அதையெல்லாம் முதலே செஞ்சு விடணும் பார்த்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நாற்று பருவம் எப்படி மலர்ந்து நிற்கிது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம குறைவான தண்ணீரில் நிறைவான மகசூல் தரும் திருத்திய நெல் சாகுபடி முறைகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நன்றி.